காரணமே கோளாறு தான். என்னடா கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனே பார்த்தீங்கன்னா காப்பி தான் பண்ணுவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறானோ அதான் காப்பி அடிப்பான், அவன் சீனியர் என்ன பண்ணுறானோ அதான் காப்பி அடிப்பான். அதாவது வந்து ரெஸ்யூம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குறைநிலைகள் இருக்கும், நிறைய வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஏன் நான் பார்த்த அனுபவத்தையே சொல்லுவேன், அவன் பேரே அவன் தப்பாதான் அடிச்சு எந்த இடத்துல வருவான். ஆனா எனக்கு வேலை வேணும் சார், முக்கியமா க்ரூஸ்ல வேலை வேணும் ஷெஃப்னு சொல்லுவான். இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலியர்ஸோட லைஃப் ஸ்டைல் தான். அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா 12 hours 14 hours ஒர்க் இருக்கும். அவங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு வந்து டியூட்டிக்கு வர்றதே ஒரு பெரிய கேள்வி தான். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்கு அப்பாற்பட்டு அவங்களோட ப்ரொஃபைலை யோசிக்கணும், அவங்கள பற்றி கெரியர் யோசிக்கணும், அவங்க ப்ரொஃபைல் பில்டிங் பண்ணி அவங்களோட ஃபியூச்சரை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நேரமே இருக்காது. உங்க கெரியர் ஓரியன்டா நீங்க உண்மை கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்க ப்ரொஃபைலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், யூஎஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் இருக்கும், எஸ்டிசிஎல் டாக்குமெண்ட் இருக்கும். ஏன் பிளேஸ்மெண்ட் மல்டிபிள் க்ரூஸ் கம்பெனிஸ்க்கு லாகின் பண்ணி ஷெட்யூல் பண்ணணும்னா பிளேஸ்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.